ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐபிஎல் 2025 மேஜிக் ஷோ. அந்த மாதிரி தான் ப்ரைஸ் பேக்கப் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த பெரிய ஆப்புன்னு இல்லாமல் மோஸ்ட்லி எல்லா ஆப்ஸ்லையுமே பிக் அமௌண்ட்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லீடர் போர்ட்ஸ்மே கொடுக்குறாங்க. அது எல்லாமே நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். நம்ம கொடுக்குற டெலகிராமில் கொடுக்கக்கூடிய ஆப் லிங்க்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர்ஸ், லீடர் போர்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர்வாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஐபிஎல் 2025 கண்டிப்பாக ஒரு மேஜிக் ஷோமாக தான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் பேக்கப்பை கொடுக்க போகிறாங்க. நம்ம கொடுக்குறது ஸ்டாட்ஸ், அனலைஸு, ஐடியாஸு, அதை போக உங்களோட ஐடியாஸு நீங்கள் பயன்படுத்தணும். நம்மன்னு கிடையாது. நீங்கள் ஓவரால் எவ்வளோ சர்ச் பண்ணாலும் உங்களுக்குன்னு லக்கு வேணும். அதேமாதிரி உங்களோட ஐடியாஸையும் நீங்கள் கொஞ்சமாவது யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம கிராண்ட் லீக் க்ளோஸாக போக முடியும். ஸோ நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச் கேகேஆர் ஆர்சிபி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸ் அனலைஸும் கொடுக்குறேன். உங்களுக்கு கொடுக்குறப்ப அதை நான் அப்படியே நோட் பண்ணி தான் நான் டீம் மேக் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிப்பேன். ஸோ சேம் தான், உங்களுக்கு கொடுக்குறத அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எப்படி இந்த ஐபிஎல்லை ப்ளே பண்ணலான்னு ஒரு குயிக்காக ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிக்கோங்க. இந்த ஐபிஎல்லில் நீங்கள் கிராண்ட் லீக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 5-6 டீம் வந்து ப்ளே பண்ணுங்கள். பெரிய ஆப்பில் அந்த ப்ரைஸ் பேக்கப்பை யோசிச்சே ஐபிஎல் ஃபுல்லாக ஓடாமல் மினி ஜிஎல்ஸு, இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். மினி ஜிஎல், ஸ்மால் லீக் ஐடியாஸ், அதையும் கொஞ்சம் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆனாங்க. ஏன்னா நிறைய யூசர்ஸ் வந்து புதுசாக வருவீங்க. நிறைய டிவியில் ஆட் பார்த்துட்டு ஐபிஎல் ப்ளே பண்ணலான்னு வருவீங்க. உங்களுக்கு சொல்லக்கூடியது அமௌண்ட்டு கொடுத்து எங்கேயும் டீம் வாங்கி ஏமாந்துடாதீங்க. கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்கும். எது ஒரிஜினல் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டீமை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஸ்மால் லீக்குன்றது ஒரே ஒரு டீம். அதில் நீங்கள் ஒரு சில பிளேயர் வேணால் மாற்றிக்கோங்க. லாங் டைம் நம்ம கொடுக்குற டீமை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த ஆப்பில் எவ்வளோ ஆஃபர் இருக்குது எல்லாமே நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். அதை பயன்படுத்திக்கோங்க. டிடிஎஸ், ஜிஎஸ்டி ஃப்ரீயை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பாயிண்ட் சிஸ்டமாக மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸில் வந்து பார்த்தோம்னா 4 அடித்தா 8 பாயிண்ட்டு, 6 அடித்தா 12 பாயிண்ட்டு, விக்கெட் எடுத்தால் டாட் பாலுக்கு எல்லாத்துக்கும் பாயிண்ட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னுமே ஒரு சில ஆப்ஸில் அந்த பாயிண்ட் சிஸ்டம் வரல. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபேண்டஸியாக ப்ளே பண்ணுங்கள். புரிதல் அப்போ தான் உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி WPL சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடினா உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே புதுசாக வரக்கூடியவங்க தான். நிறையா பேர் வருவாங்க, என்னென்னே தெரியாமல் கூட வருவாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு எதனாலும் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக வரீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு டீம் 2 டீம் ட்ரை பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து டீம் மேக் பண்ணுறதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் ஆன் ஆகிறது தான் வந்து பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு மேட்ச்சு கேகேஆர் ஆர்சிபி 22 மார்ச் 7:30 ஸ்டார்ட் ஆகும். ஈடன் கார்டன்ஸில் தான், கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டனில் தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சை நடத்துகிறாங்க. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். நிறைய பேர் புதுசாக வருவீங்க, உங்களுக்காண்டி தான் டெலகிராம் சேனல் இதுதான். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராச்சும் அமௌண்ட் கேட்டால் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கிராண்ட் லீக் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிக்க வைக்கிறேன், செகண்ட் ப்ரைஸ் ஜெயிக்க வைக்கிறேன்னு அப்படிலாம் வந்து நம்ம சொல்லவே மாட்டோம். அப்படி ஜெயிக்கிறதா இருந்தால் நம்மளே வந்து ஜெயிச்சுட்டு போயிடலாம். அது யாருமே வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏமாத்துறவங்க மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. அதனால் யார் நேமையும் யாரும் சொல்லி ஏமாந்துடாதீங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனலு. எல்லா ஆப்ஸ்லையுமே வந்து லீடர் கொடுப்பாங்க. காரு, பைக்கு, இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கான எல்லா லிங்க்ஸுமே கொடுத்துருப்போம். உங்களோட திறமை தான். உங்களோட திறமைக்கு நீங்கள் டீம் எடுத்தால் ஜெயிக்கலாம். பட் நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறப்போ டெலகிராமில் ஃபேக் சேனல்ஸ் நிறையா வரும். மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம கொடுக்க போகிறது டியோ, ஸ்மால் லீக் கொடுப்போம். அதுக்கான வின்னிங்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். கிராண்ட் லீக்ஸ்லாம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு டீம்ன்றதை செட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஐடியா கொடுப்போம். பட் நீங்கள் உங்களோட ஐடியாஸை பயன்படுத்திக்கணும். அதுதான் ஸோ முக்கியமானது. ஃபேக்கான சேனலில் ஜாயின் பண்ணி ஏமாந்துடக்கூடாது. டெலகிராம் எது ஒரிஜினல் சேனல், எது ஃபேக் சேனல்ஸ், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு இப்போ ஷோ ஆகிருக்கும். அதை வந்து தெளிவாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. அதுதான் புதுசாக வரவங்க எல்லாத்துக்குமே நல்லது. கேகேஆர் ஆர்சிபி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். அதே மாதிரி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரைஸு கண்டிப்பாக இப்படி எடுங்க அப்படின்ற மாதிரி எப்பயுமே நான் வந்து புஷ் பண்ணி பேச மாட்டேன். அது எனக்கு பேசவும் தெரியாது. ஸோ என்னோடய ஃப்ளோவில் போகிறேன். நீங்களே வந்து அதை கேட்ச் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் வந்து நான் கான்ஃபிடென்ட் கம்மியாக பேசுகிறேன், கான்ஃபிடென்ட் அதிகமாக பேசுகிறேன் அப்படி வந்து நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா
அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி பேசி விற்கணும் அப்படின்ற கான்செப்ட் நான் எப்பயும் போக மாட்டேன். ஸோ அதை வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நம்மளோட யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய ஃப்ளோ இதுதான். ஸோ அதனால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். தேவையில்லாமல் வந்து ரொம்ப லாங்காகவோ இல்லை இதாகவோ இருக்காது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, என்னோடய ஃப்ளோ அப்படியே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். உங்களோடதையும் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க. பட் இப்போது நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டியவங்க ஒரு பண்ண வேண்டியது ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நான் ஜஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்ருக்கேன். ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறப்போ நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்மளோட யூசர்ஸ்க்கே போகும். அது உங்களுக்கு இப்போ சப்போஸ் புரியலைனா கூட மற்றவங்களுக்கு புரியும். அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே ஏஐயாக மாறிடுச்சு. ஸோ எல்லாமே ஏஐயாக இருக்கப்போ இப்போது யூடியூப் எப்படி ரன் ஆகுதுன்றதை மட்டும் சொல்கிறேன். உள்ளே இப்போ நான் பேசினேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களுக்கு கொண்டு போகும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ அது கொண்டு போகாது. உள்ளே வந்து பேசுகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நான் எப்பயுமே ரெக்கார்ட் பண்ணி மட்டும்தான், எவ்வளோ வளர்ந்தாலும் சரி வளரனாலும் சரி ரெக்கார்ட் பண்ணி மட்டும்தான் கொடுக்கணுன்ற ஒரு இதில் தான் நான் எப்பயுமே இருக்கேன். அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் தான். இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதுக்காண்டி தான் நான் அழுத்தி சொல்லிகிட்ருக்கேன். மோஸ்ட்டாக எவ்வளவோ ஆப்ஸ் இருக்கலாம், அதில் எப்படியோ ரூல்ஸ் இருக்கலாம். ஆனால் பேட் பால் அவன் ஆப்பில் உங்களுக்கு டிடிஎஸும் சரி ஜிஎஸ்டியும் சரி 100% ஃப்ரீ ப்ளஸ் கிவ் அவேவும் கொடுக்குறாங்க. அதேமாரி உங்களுக்கு லீடர் போர்டும் கொடுக்க போகிறாங்க. வார லீடர் போர்டும் இருக்கும், ஓவரால் லீடர் போர்டும் இருக்கும். கிராண்ட் லீக் ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு பாயிண்ட் சிஸ்டமும் நியூவாக மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக முக்கியமானது என்னென்னா ஜிஎஸ்டி ஓவரால் எல்லாருமே ஃப்ரீ. ஆனால் டிடிஎஸ் உங்களுக்கு ஃப்ரீ எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணாலும் டைரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ₹1 கூட பிடிக்க மாட்டாங்க. அதுதான் மெயின். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு போனஸும் கிடைக்கும். ஸோ சூப்பரான ஒரு ஆப்பு, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். நம்மளோட ஃபார்முலாவே யூஸ் பண்ணுவோம். அதான் வந்து கரெக்டாக போகும். இப்போ ஐபிஎலுக்குன்னு நம்ம ஸ்பெஷலாக வேறு மாதிரி கொண்டு போனால் உங்களுக்கு புரியாது. சேம் ஃபார்முலா தான். WPL பார்த்தது அதே சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கும் பார்த்தது தான். அதில் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு நிறையாவே வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு இந்த மெத்தடு. இதை தான் நான் எப்பயுமே ஃபாலோவும் பண்ணுறேன். இப்போது பிளேயர்ஸ் எல்லாமே மாறியிருப்பாங்க. இதில் மெயினே பார்த்தோம்னா ஷ்ரேயாஸ் ஐயரே கிடையாது. நீ கப்பு வாங்கி கொடுத்தாலும் நீ தேவையில்லைன்ற மாதிரி அவரை பெரிய லெவலில் ரீட்டைன் பண்ணலை, முடியலை. ரீட்டைன் பண்ண ஐடியாவே கிடையாது. அதேமாதிரி ஃபிளிப்சால்ட்டி அவ்வளோ அடித்தாலும் அவரே அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ பிட்வீன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் கேகேஆரும் ஆடின மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை பார்த்துக்கோங்க ஒரு டைம். இது வந்து போன சீசன் ஆனது, அது எல்லாத்துக்கும் தெரியும். 222 ஸ்கோர் பண்ணாங்க. அதில் ரசரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் ப்ளஸ் 27 ரன்னு. இங்கே அவங்களுக்கு ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸில் வில் ஜாக் அடித்தார். அடுத்த ரஜத் பட்டிதார் 23 பாலில் 52. பட்டிதார் எப்படி ஸ்கோர் பண்ணார் அப்படின்னா, பட்டிதார் தான் ஸ்பின்னை இருக்கிறதுலே குவாலிட்டி ஆடக்கூடிய பிளேயர் இந்தியாவிலே அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இப்போ ஷ்ரேயாஸ் ஐயர் எப்படி ஓடியில் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி T20 பட்டிதார் தான் வந்து நல்லா ஆடுவார் அப்படின்னு அந்தளவுக்கு அவர் க்ரோ ஆகி வந்துட்டு இருந்தார். பட் சடனாக பார்த்தோம்னா எங்கே இருக்காருன்னே தெரியாத மாதிரி போயிடுச்சு இன்ஜுரினால். நெக்ஸ்ட்டு ஹர்ஷித் ராணா கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கரு. சுனில் நரேன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போது நம்ம ஆர்சிபியோட பேட்டிங்கில் பார்க்கலாம். விராட் கோலி 83 அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச்சு. பட் ஒரு மேட்ச் வந்து ஆடலை. அடுத்தவன் நரேன் 22 பாலில் 47 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வெங்கடேஷ் 30 பாலில் 50 ரன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டீம் எடுக்கிறப்பையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேட்டில்ஸு நீங்கள் ரொம்ப லாங்காக பார்க்காம லாஸ்ட் 2 மேட்ச் பார்த்தீங்கனாலே ஒரு சில ஐடியாஸ்ன்றது கிளியர் கட்டாக கிடைக்கும். அதில் மெயினான ஐடியாவில் ஆண்ட்ரியூ ரசல் 5 விக்கெட் எடுத்திருக்காரு ஆர்சிபி கூட 2 மேட்ச்சில். ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பிட்வீன் ஹெட் டு ஹெட்டில் நரேன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ப்ளஸ் பேட்டிங்கில் உங்களுக்கு 47 அடிச்சிருக்காரு. ஸோ அப்போ ஒன்றும் பேட்டிங்கில் பவுலிங்கில் நரேன் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஆர்சிபிக்கு எதிராக. வெங்கடேஷ் ஐயர் ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரசல் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலேயுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் உங்களுக்கு விராட் கோலி நல்ல ஒரு இன்னிங்ஸாக ஆடிருக்காரு. மற்றபடி இவங்களோட பவுலர்ஸாக இருக்கட்டும் பேட்டர்ஸாக இருக்கட்டும் யாருமே கிடையாது ஆர்சிபியில். டோட்டலாக டீமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு 2-3 பிளேயரை தவிர்த்து. முன்னாடி ஷோ பண்ணியிருப்பேன். ஆர்சிபியும் கேகேஆரும் இன்பிட்வீன் லாஸ்ட் ஆடின 2 மேட்சுக்கான உங்களுக்கு ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதேமாதிரி இப்போது நான் சொல்கிறத ஓவராலே வந்து இந்த சீசன் ஃபுல்லாமே இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி தான் வந்து நம்ம போகிறோம். அதை நீங்களே வந்து எடுங்க, நீங்களே அதை பாருங்கள்.
உங்களுக்கு இன்னுமே ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சொல்கிற பாயிண்ட்லேருந்து இப்போ நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்ல தான் போகிறேன், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஹெட் டு ஹெட் வந்து கடைசி 2 மேட்ச் ஆடினதை நம்ம வந்து பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு ஈஸியாக எடுத்து காமிச்சிட்டேன், என்னோடய ஐடியாஸை ஷேர் பண்ணிட்டேன். இப்போது அந்த கிரவுண்டில் ஈடன் கார்டன்ஸில் கடைசியாக நடந்த மேட்சுக்கானதை நீங்கள் வந்து பாருங்கள், எப்படி வந்து ரன்ஸ் போயிருக்குன்னு. அதை எப்படி பார்க்குறதுன்றதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஈடன் கார்டன்ஸ் பிச் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி நீங்கள் குரோமில் போய் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு சில பெரிய பெரிய ஆப்ஸ் வந்து பெரிய பெரிய வெப்சைட்ஸ் வந்து வரும். அது வந்து பேர் சொல்லாமல் என்னன்னு தெரியல, பெரிய பெரிய வெப்சைட்ஸ் வரும், ஸ்கோர் காட்டுற வெப்சைட்ஸ். அதில் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு லாஸ்ட் ஆடின டெஸ்ட் மேட்ச், ஓடிஐ மேட்ச்சு, அதுக்கப்புறம் T20 மேட்ச்சுன்னு இருக்கும். அதில் நீங்கள் T20 மேட்ச்சை கிளிக் பண்ணுங்கள். எப்படி ரன்னு போயிருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்ட்லன்றதை பார்த்துட்டு யார் யார் ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்களா, மீடியம் பேஸ் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்களான்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டியது IPL 2024ன்னு போட்டுட்டு அதே குரோமில், ஸோ அதே ஈடன் கார்டன் கிரவுண்டில் கடைசியாக நடந்த மேட்சஸ் எதுன்றதை நீங்கள் போய் பாருங்கள். அந்த கடைசியாக நடந்த மேட்சஸில் ஒரு 3லேருந்து 4 மேட்சஸை எடுங்க. அதில் யார் யார் வந்து பவுலர்ஸ் விக்கெட் எடுத்துருக்காங்க, அதேமாதிரி பேட்டிங் சாதகமாக இருந்திருக்கா, அதிகமாக பேட்டிங் சாதகமாக இருந்திருக்கா, அதேமாதிரி உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்குன்றதை நீங்களே வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட்டு 2 பேர் எப்படி ஆடினாங்க, அது என்னோடய ஐடியாஸை வச்சு நான் கொடுக்குறேன். ஆனால் இப்போ இந்த பிச்சில் என்ன நடக்குதுன்றதை வந்து நானும் அதை தான் சொல்ல போகிறேன், நீங்களும் போய் பார்த்தீங்கன்னாலும் அதுதான் நடக்க போகுது. அதில் யாருமே வந்து மாற்றி சொல்ல போகிறது இல்லை. அதனால் நீங்களே வந்து பிச் ரிப்போர்ட்டை குரோமில் ட்ரை பண்ணி அதை கொண்டு போங்க. அது வந்து இந்த சீசனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ சிம்பிள் தான், எனக்கு ஒன்றுமே இல்லை. பிச் ரிப்போர்ட்டுன்னு மேலே டைப் பண்ணிவிட்டு அந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு இங்கிலீஷில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லீவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி அப்படியே டைப் பண்ணி இந்த இடத்துல வந்து கொடுத்து நான் வாட்ச் விடலாம். பட் ஆனால் அதில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது, அதேமாதிரி நிறைய பேருக்கு ஐடியா கிடைக்காது. பட் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து போயிருக்குன்றது. ஸோ லாஸ்ட்டாக நடந்த மேட்சுக்கான ஸ்கோர் கார்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம், அதில் யார் பெர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்களே பார்த்துக்கலாம். அடுத்ததாக IPL 2024 அந்த கிரவுண்டில் யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எப்படி எந்தெந்த மேட்சஸ் போயிருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஓவரால் ஹெட்டு அதுக்கப்புறம் டோட்டல் மேட்ச் அங்கே நடந்தது மட்டும் தான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த சீசன் ஃபுல்லாக இதான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் கூட சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. ஹெட்டில் 21 மேட்ச் வந்து KKR வின் பண்ணியிருக்காங்க, 14 மேட்ச் வந்து RCB வின் பண்ணியிருக்காங்க. டோட்டல் மேட்சஸ் இந்த கிரவுண்டில் 95 மேட்ச் நடந்திருக்கு. ஓவரால் டொமஸ்டிக்கில் 39 மேட்ச் ஃபஸ்ட் பில்லையும் 56 மேட்ச் செகண்ட் பில்லையும் ஆவரேஜாக 167 ரன். ஸோ 167 ரன்னுன்றது சராசரியாக ஒரு பேட்டிங் ட்ராக்கு தான். அதில் சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னாலே அது பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். இங்கே ஹையஸ்ட் ஸ்கோருமே போயிருக்கு, 200க்கு மேலே நிறைய ரன்ஸ் வந்து போயிருக்கும். ஈஸியாக ஹிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கலாம், லெக் சைடில் ரொம்ப ஷார்ட் பவுண்ட்ரியாக இருக்கும், ஈஸியாகவே வந்து 6, 4ன்னு கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸுமே KKRல இருப்பாங்க. இப்போது RCB எங்கெங்கே மாட்டுவாங்க, எப்படி வந்து சிக்கலில் மாட்ட போகிறாங்க, யார் வின் பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயிலும் கிளியராக பார்ப்போம். இப்போ ஹெட்டு அதுக்கப்புறமா டோட்டல் பிச் ரிப்போர்ட் பார்த்தாச்சு. நீங்கள் கரெக்டான பிச் ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு குரோமில் போய் சிம்பிளாக டைப் பண்ணுங்கள். ஈடன் கார்டன்ஸோட பிச் ரிப்போர்ட் டைப் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். டொமஸ்டிக் கடைசியாக எந்த மேட்ச் நடந்துச்சு, இன்டர்நேஷ்னல் எந்த மேட்ச் நடந்துச்சு, அதுக்கப்புறம் IPL 2024 அடித்து நீங்களே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேட்ச் ஆகும். இப்போ நம்ம பிளேயிங் லோன் பார்க்கலாம். இந்த பிளேயிங் லோன் வந்து உறுதியாக இதாக இருக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஆன் டைமில் லைனப் போடணும். லைனப்புன்றது 7:30க்கு மேட்ச் ஆகுதுன்னா 7 மணிக்கு டாஸ் போட்டுனே வந்துடும். அதை பார்த்து நீங்கள் எந்தெந்த பிளேயர் ஆடுறாங்க ஆடலைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு குவிண்டன் டிகாக், அடுத்ததாக நரேன், இந்த 2 பேர் ஆடலாம். இதில் நரேனை மேலே ஆட வைக்கலாம், இல்லை ஓப்பனிங்கில் ஆட வைக்கலாம். அது KKRோட மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து. கேப்டனோட ஒரு இதுவுமே இருக்குது. போன டைம் ஷேயாஸ் இருந்தார், இந்த ரஹானே, சப்போஸ் அவர் மேலே வரேன்னு சொன்னாலும் வரலாம். அதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க பேட்டிங் ஆர்டர் படி. அடுத்த வெங்கடேஷ் ஐயர் வைஸ் கேப்டனு, அவர் கண்டிப்பாக டாப் 3க்குள்ளே 4க்குள்ளே வந்துடுவார். அடுத்து ஆண்ட்ரி ரசல், ரிங்கு ஹிட்டர்ஸாக வருவாங்க. ரமன்தீப் சிங்கு, ஹர்ஷித் ராணா. இங்கே அங்கிஷ் ரகுவன்சி இருக்கார், இவர் ஆடுவாரா, அப்படி இல்லாட்டி சிசோடியான்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அவர் பயங்கரமான ஒரு ஹிட்ரு, அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்போது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. 4, 8, 9, 10, 11 11 பிளேயர் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இதையும் நான் பொறுமையாக தான் சொல்கிறேன், ஏன்னா இன்னும் நிறைய பேர் தெரியாது. அதனால் மொத்தம் IPL 12 பிளேயரை வச்சு தான் விளாண்டுருக்காங்க. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு ரகுவன்சியை வச்சு உங்களுக்கு உதாரணம் சொல்லிடுறேன்.
இப்போ அங்கிஸ் ரகுவன்ஷி வந்து டாப் ஆர்டரில் வந்து ஆடுறாரு 1-1 இல்லை 2-1 ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னா குயிக் அவுட் ஆகிறாரு, ஏதோ ஒன்று நடந்துருது. ஒன்று ஸ்கோர் பண்ணுறாரு இல்லை அவுட் ஆகிறாரு, எப்படியோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சுன்னா அவர் அப்படியே தூக்கிட்டு போய் பெஞ்சில் வச்சுருவாங்க. வச்சுட்டு அந்த இடத்துல வைபவ் வரவரான்னு ஒரு பவுலரை கொண்டு வருவாங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கேகேஆர். அப்போது கிட்டத்தட்ட 12 பிளேயர் இம்பேக்ட் பிளேயராக என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. போன சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன். இவர் பேட் பண்ணிவிட்டு போய் உட்காந்துக்கலாம், அவருக்கு பதிலாக வேறவர் வந்து பவுலிங் போட்டுக்கலாம், இவ்வளோதான். இப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இதுதான் வந்து ரூலும் கூட. அடுத்தது ஆர்சிபியில் வந்து பார்க்கலாம். 12 பிளேயரை வந்து மைண்டில் வச்சுக்காங்க. ஃபிலிப் சால்ட்டு, விராட் கோலி, அடுத்ததாக வந்து இங்கே படிதார், ஸோ ரஜத் படிதார். அடுத்ததாக உங்களுக்கு இங்கே தேவ்தேவ் படிக்கல் 1-1 வருவாரா அப்படின்றத பார்க்கணும். ஆர்சிபியில் அவர் இருக்கப்போ தான் பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருந்து இந்திய டீமில் அடுத்த ஸ்டார்ன்ற மாதிரி பேசுனாங்க. இப்போ ஜெய்ஸ்வாலை பேசுகிற மாதிரி. ஆனால் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லாமல் எங்கே இருக்காருன்னு தெரியாமே போயிட்டார். போன சீசன் ரொம்ப மோசமானார் கேஎல் ராகுல் கூட சேர்ந்து. இப்போ கம்பேக் கொடுப்பாரான்றதை பார்க்கணும். அப்படி இவர் ஆடினா 1-1 ஆடுவார். இப்போயும் நீங்கள் இங்கே பாருங்கள், மொத்தம் 8, 9, 10, 11 பிளேயர் இருக்காங்க. அந்த 12வது பிளேயர் யாராக இருக்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு பவுலராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பேட்டராகவும் இருக்கலாம். இப்போ 11 பிளேயரு. தேவ்தேவ் படிக்கல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. சப்போஸ் அவர் ஆடிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார்னா அவருக்கு பதிலாக அவர் போயிடுவார். அவருக்கு பதிலாக பவுலராக வரக்கூடியவர் வந்து சுயா சர்மான்னு ஒரு ஸ்பின்னர் இருக்கார். மேபி அவரை வந்து ஆடலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேயர் ஆடலாம். அது கிளியராக நமக்கு தெரியாது, போக போக தான் தெரியும் யாரை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா ஃபிலிப் சால்ட்டு, விராட் கோலி, ரஜத் படிதார். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இல்லை, மேபி தேவ்தேவ் படிக்கல் தான் ஆடுவார் இந்த இடத்துல. அடுத்து தான் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டருக்கு குர்னல் பாண்டியாவை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து லியாம் லிவிங்ஸ்டனு, டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா 3 பேர் வந்து ஹிட்ரு. பவுலிங் கான்செப்டில் எஸ்தயால் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரு, நெக்ஸ்ட்டு ஹேசல்வுட்டு, அடுத்த புவனேஸ்வர் குமார் வந்து ரைட் ஆர்ம் சீமர். இதுதான் வந்து மோஸ்ட்லி இவங்களோட ஒரு காமன் பேஸாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்டருக்கு உங்களுக்கு குர்னல் பாண்டியா, அதேமாதிரி உங்களுக்கு லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின்னுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் ஹிட்டராகவும், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு உங்களுக்கு குர்னல் பாண்டியா இருப்பார். ஃபாரின் பிளேயர்ஸில் ஃபிலிப் சால்ட் 1, டிம் டேவிட் 2, அடுத்ததாக 3 ஹேசல்வுட்டு, 4 வேணும்னா ஜேக்கப் பத்தலை யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல ஜிதேஷ் சர்மாவை தூக்கிடுவாங்க, இல்லை தேவ்தேவ் படிக்கலை தூக்கிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஜேக்கப் பத்தல் ஆடலாம். இன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டி கிடையாது. அப்படி தேவ்தேவ் படிக்கல் பெஞ்சில் இருக்கார் அப்படின்னா ஜேக்கப் பத்தல் வந்துடுவார். விக்கெட் கீப்பிங் வந்து ஃபிலிப் சால்ட் பண்ணார் அப்படின்னா ஜிதேஷ் சர்மாவை தூக்கிடுவாங்க, அந்த இடத்துல வேறு ஒரு பவுலரை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஜேக்கப் பத்தல் ஆடினா உங்களுக்கு 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு கிடைப்பாங்க. ஆனால் அப்படி கிடைச்சாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா கேகேஆர் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. டாப்லேயும் 2 பேர் லெஃப்ட்டு, மிடில் ஹிட்ரு ரிங்கு லெஃப்ட்டு, வெங்கடேஷ் ஐயர் லெஃப்ட்டு. அப்போ ஜேக்கப் பத்தலையும் கொண்டு வந்து குர்னல் பாண்டியா வச்சு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை கொண்டு வந்து அத்தனை லெஃப்ட் ஹேண்டருக்கு எதிராக வீச முடியாது. அப்போ யார் பவுல் பண்ணுவாங்கன்னா அதிகபட்சமாக 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறது உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். ஹேசல்வுட் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவார். புவனேஸ்வர் குமார் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஓவரால் பார்த்தோம்னா இதுலேயே 12 ஓவர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிடுவாங்க. மீதி எஸ்தயால் கூட நம்ம எடுத்துக்கலாம். 16 ஓவர் வந்து முடியும். மீதி இருக்க ஓவர்ஸ் யார் வீசுவானா குர்னல் பாண்டியாவும் அந்த எக்ஸ்ட்ரா இம்பேக்ட் பிளேயர் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு பவுலரும் சேர்ந்து வந்து பவுல் பண்ணலாம். அதுதான் 6 பவுலிங் காம்பினேஷனாக வரும். இங்கே உங்களுக்கு 4 ஓவர் காம்பினேஷனில் நரேன் வந்து 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவார். அடுத்து ஆண்ட்ரிக் நக்கியா, வருண் சக்கரவர்த்தி, இவங்க ஹர்ஷித் ராணா. ஸோ இவங்க 4 ஓவர்ஸ் மாதிரி உறுதியாக வந்து வீசிடுவாங்க. அதில் 16 ஓவர் இதுலேயே முடிஞ்சிடும். மீதி இருக்கக்கூடிய 4 ஓவரில் ரசலும் பவுல் பண்ணலாம், ரமன்தீப்பும் பவுல் பண்ணலாம், வெங்கடேஷ் ஐயரும் பவுல் பண்ணலாம். இல்லாட்டி வைபவ் வரவராக எடுத்துகிட்டு வந்து அவரும் 2-3 ஓவர் வந்து போடலாம். இவங்களோட ஓவருக்கு எந்த பஞ்சமுமே கிடையாது. ஆர்சிபி மாதிரி இவங்களுக்கு கோர் இல்லாமல் கஷ்டப்படலை, கோரோடு தான் வந்திருக்காங்க. 2 பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு புதுசாக உள்ளே வந்த மாதிரி. மற்ற எல்லோரும் அவங்க அதே பிளேயர்ஸை தான் வச்சு மூவ் பண்ண போகிறாங்க கேகேஆரில். இப்போது நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஃபார்ம் வைஸாகவும் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் வைஸாகவும் பார்ப்போம். இந்த விக்கெட் வந்து நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்கும். அதில் குவிண்டன் டிகாக்கு விக்கெட் கீப்பிங் கண்டிப்பாக அவர் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். அதில் அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு கேட்சோ இல்லை ஒரு ஸ்டெம்பிட்டோ பண்ணுறப்போ அதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் பேட்டையுமே குயிக்காக வீசுவார். அவரை மிரட்டுற அளவுக்கு இங்கே பவுலிங் இருக்கு, ஆனால் இருக்குது, ஸ்விங் இருக்குது. புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட்டு, எஸ்தயால் 3 பேருமே ஸ்விங் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது இன்சைட் ஏஜ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோர் போவார். அதுவும் குவிண்டன் டிகாக்கு போன சீசனில் பார்த்தோம்னா சேசிங்கில் பெட்டராகவே ஆடிருந்தார். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் போராதான் ஆடினார். அதேமாதிரி நரேன் ஹிட் ஆர் ஃப்ளாப் தான். எப்பயுமே நரேன் குவாலிட்டியாக பவுல் பண்ணக்கூடிய பும்ரா மாதிரி வீரர்களுக்கு வந்து அவுட் ஆகிருக்கார். அதே தான் இங்கேயும் இருக்குது. ஹேசல்வுட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு
புவனேஸ்வர் குமார், எஸ் தயார் 3 பேருமே நல்லா ஸ்விங் பண்ணக்கூடியவங்க. அது புவனேஸ்வர் குமார்லாம் நரேனுக்கு நல்லாவே பவுல் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் கேப்டன் வச்சுட்டு வருவாங்க ஸ்மால் லீக்கில். பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுக்கலாம், பட் பேட்டிங்கில் ஏர்லியாக ஃபஸ்ட் பால் அவுட் ஆனது தான். இந்த மேட்சை பொறுத்தவரைய ஆப்போசிட் லைனப் பார்க்குறப்போ நரேனு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் கேப்டன் கொடுக்குறது. பட் ஆனால் டபுள் ஆப்ஷன். ரஹானே சேசிங்கில் எப்பயுமே பெட்டரான ஒரு பிளேயர். கண்டிப்பாக அவர் ரன் தெரிஞ்சு கொஞ்சம் அடிக்க பார்ப்பார். அதே இது ஃபஸ்ட்டு பேட்டிங்லன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் எவ்வளோ ரன் செட் பண்ணணும், எப்படி ஆடணும்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு. ஆனால் கேப்டன் ரஹானேன்றதை நம்ம நோட் பண்ணணும். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு கேப்டனாக இருந்து பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் எல்லா மேட்சுமே அடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இப்போது டொமஸ்டிக்லேயுமே ரீசெண்ட் டைம்ஸில் சரியான ஃபார்மில் இருக்கார். எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ கேப்டன் ரஹானேன்னு யோசிச்சு பிக் பண்ணுங்கள். ஜிஎல்லில் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். மினிமம் ஒரு 30+ ரன்ஸ் ஆடுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கும். ஃபோர்ஸாக அடிப்பார். பட் நரேனு ஹிட் ஆர் ஃப்ளாப் தான். பட் பவுலிங்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். குவிண்டடிக்காக ஒரு 30-40 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நரேன் என்னை பொறுத்தவரையே டவுட்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரஹானே கேப்டன் ரஹானே அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஸ்டெடியாக ஓரளவுக்கு வந்து ஆடி கொடுப்பார். வெங்கடேஷ் ஐயரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரொம்ப ஒரு அருமையான ஃபார்ம். அதேமாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் போன சீசனில் இவருக்கு பவுலிங்கே கொடுக்காம ட்ரை பண்ணார். ரஹானே பவுலிங் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஒரு சேஃபஸ்ட்டு பிக்கு 1 ஓவரோ 2 ஓவரோ வெங்கடேஷ் ஐயர் பவுல் பண்ணி பேட்டிங்கில் குயிக்காக அடித்தாருனா கூட அதுவும் சேசிங்கில் நல்லாவே அடிப்பார். மினிமம் ரன்ஸை ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவார். இப்போதைக்கு இருக்க ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் ஷோ பண்ணுறேன். அருமையான ஒரு ஃபார்மில் இருக்கார். நல்லாவே ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு பிக்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ரசல். ஸோ ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் பவுல் பண்ணுவார். அதேமாரி செகண்ட் பவுல் பண்ணால் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். பேட்டிங்கில் சொல்லவே தேவையில்லை, ஹிட் பண்ணுவார். அந்த சைடு பவுலிங் லைனப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நரேனு ஈஸியாகவே அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி ரசல் வந்து ஸ்கோர் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரீசன்ட் ஃபார்ம் வந்து நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷனு ஆர்சிபி அவரோட ஃபேவரட் டீமு. உங்களுக்கு பேட்டிங்கில் பவுலிங்கில் இதிலே ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதோட ஈடன் கார்டன்ஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கிடையாது. அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஹெட்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதுமாதிரி வென்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம இங்கே நரேன், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, ரசல் இவங்கெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அடுத்த வீடியோஸ்லேருந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் டு வென்யூ வந்து கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு இதில் நான் முன்னாடியே வந்து ரொம்ப ஸ்லோவாக தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். அதனால் லேட்டாக இருக்கும். அதனால் நான் ஹெட் வென்யூ கொடுக்கல. அடுத்து வரக்கூடிய எல்லா மேட்ச்சுக்கு வந்து கொடுத்துட்றேன். அதனால் ஓவராலாக வந்து சொல்லிடுறேன். இங்கே உங்களுக்கு நரேனு அடுத்து ரசலோட ஹெட் வென்யூ ஸ்டார்ட் பயங்கரமாக இருக்கும். அதேமாதிரி ரிங்குவோட இது வெங்கடேஷ் ஐயர், அடுத்து வருண் சக்கரவர்த்தி உங்களோட ஹெட் வென்யூலாம் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். ஹர்ஷித் ராணாவும் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்திருக்காரு. இல்லை ட்ரம் கார்ட் பிக் வந்து உங்களுக்கு ரகுவன்ஷியும் ரமன்தீப் தான். ரொம்ப ரிஸ்க் தான் நான் இவங்களை ட்ரை பண்ணுறது. பட் ஓவரால் பெட்டர் பிக்ஸில் வருண் சக்கரவர்த்தி, அடுத்த ரசலு, நரேன் இவங்கெல்லாம் வந்து டீசண்டான பிக்ஸு. குவிண்டடிகாக் ஓகே. பட் ரஹானே கேப்டன் ரஹானேவை யோசிக்கணும். அதேமாரி வெங்கடேஷ் ஐயர் இவ்வளோ பேர்த்தையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ரொட்டேஷன் பேஸில் நம்ம கொடுக்கலாம். இதில் ஹர்ஷித் ராணா மினிமம் ஒரு விக்கெட் வரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃபஸ்ட் ஆர் செகண்டு. இங்கே ஆண்ட்ரிக் நாக்கியா பெரிய லெவலில் டச்சில் இல்லை. பட்டு திருப்பி வராரு, அதிகமான ரன்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் என்னென்னா ஸ்டெம் டு ஸ்டெம் பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பார். வருண் சக்கரவர்த்தி பயங்கரமான ஒரு கீ. மீண்டும் வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் டிப்சால்ட்டு, அடுத்து டிம் டேவிட்டு, லியாம் லிவிங்ஸ்டனு, ஜேக்கப் பெத்தல் இருந்தால் ஜேக்கப் பெத்தல், இல்லாட்டி உங்களுக்கு ஹேசல்வுட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ இதில் 4 ஃபாரின் பிளேயர் தான் ஆட முடியும். நான் டிம் டேவிட், ஜேக்கப் பெத்தல் வந்து மாற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அப்போது தேவ் படிக்கல் தான் வந்து கன்ஃபார்மாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஜேக்கப் பெத்தல் பெஞ்சில் இருப்பார். இல்லாட்டி டிம் டேவிட்டுக்கு பதிலாக ஜேக்கப் பெத்தல் வரலாம். ஸோ இந்த 3 பேட்டருமே கஷ்டப்படுவாங்க. அதேமாதிரி ஜிதேஷ் சர்மா, இங்கே குருநாள் பாண்டியா இவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்பின் அடிக்க போவாங்க. வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் 2+ விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணிக்கோங்க. பட் ஓவரால் உங்களுக்கு பெஸ்ட்டு கேப்டன்ஷிப் ரசல், அடுத்த நரேன் இவங்க 2 பேர் தான். குவிண்டடிகாக் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா ஆப்போசிட்டில் பவுல் பண்ணுறவங்க கொஞ்சம் டேஞ்சரான பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் செகண்ட் பேட் பண்ணால் அது வந்து பார்க்கலாம். ரிங்கு சேசிங்கில் ரொம்ப பெட்ரு. டாப் லேயர்லேயே விக்கெட்ஸ் போகும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் லோ பர்சன்டேஜ் பிக்காக ரிங்கு இருப்பார். அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரமன்தீப் ரொம்பவுமே ரிஸ்க்கு. பவுலிங் கொடுப்பாங்களான்னு ஸ்டெடியாக சொல்ல முடியாது. பேட்டிங் கிடைக்குமான்றது தெரியல. ஆண்ட்ரிக் நாக்கியா ஃபுல்லாக ஓவர்ஸ் வீசுவார்.
அதேமாரி வைபவ் அரோரா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க. அப்படி வைபவ் அரோரா வந்து ஸ்விங் பண்ணக்கூடிய பிளேயரு. இந்த சைடில் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு வந்து நிறைய டைம் ஃபிளிப்சால்ட் அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதே ஃபிளிப்சால்ட் இந்த கிரவுண்டில் நல்லா அடிச்சிருக்காரு. அதே சேசிங்கில் பெட்டராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபிளிப்சால்ட்டு சேசிங் வந்தால் இந்த கிரவுண்ட்லேயும் பெட்டரான பிளேயர் தான். விராட் கோலி ஸோ கொஞ்சம் புவர் ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் அப்பப்போ அவுட் ஆகிருக்காரு ஃபைனல்லையும். ஆனால் ஐபிஎல்னு வந்துட்டால் வேறு மாதிரி ஆடுவார். ஸோ ட்ரா பண்ணுறது ரொம்பவுமே ரிஸ்க்கு. பட் ஏதாவது ஒரு சில டீம்ஸ்லாம் ட்ரா பண்ணி பாருங்கள். ரஜத் படிதார் ஸோ ஸ்பின்னர்ஸ் அட்டகாசம் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸ்பின்னை நம்பி வரக்கூடிய ஒரு டீம் தான் வந்து கேகேஆர். ஈஸியாக அட்டாக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கேப்டன்ஷிப் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றதை பார்க்கணும். குர்னல் பாண்டியா அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பட் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக 4 overs பவுல் பண்ணுவார். ப்ளஸ் பேட்டிங் வந்தால் 25+ ரன்ஸ் வந்து ஆடுவார். ஸோ சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டனாக லியாம் லிவிங்ஸ்டன் பார்க்கலாம். சேசிங்கில் ஃபிளிப்சால்ட்டு டிம் டேவிட் 2 பேருமே பெட்ரு. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் டவுட்டு தான். இதே ஜித்தேஷ் சர்மாவை ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா 7 விக்கெட்ஸ் போய் அந்த கடைசியில் வந்து அடிக்கிறப்போ கொஞ்சம் குயிக்காக அடித்து கொடுப்பாரு. விக்கெட் கீப்பிங் நின்னார்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். தேவ்தேவ் படிக்கல் ஃபார்ம்லேயே கிடையாது, புவராக தான் ஆடி இருக்காரு. பட் ஆனால் அவரை தான் மறுபடியும் ஆட வைப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. ஹேசல்வுட்டு மினிமம் ஒரு விக்கெட் வரையும் எடுப்பார். அதேமாதிரி இங்கே புவனேஸ்வர் குமார் அதே கேட்டகரி தான். ஆனால் ஸ்விங் அதிகமாக கிடச்சிச்சின்னா நிறைய விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும் எஸ்டேயால். ஸோ ஆர்சிபியோட பவுலிங் லைனை பார்க்குறப்பையும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. 3 பேர். அடுத்தா வந்து உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் 4, 5 வந்து குர்னல் பாண்டியா. அப்படி இல்லாட்டி ஒரு இம்பேக்ட் பிளேயர் வருவார். அவர் யாருன்னு தெரியலை, யாரை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. அவரை ட்ரை பண்ணலாம். சேம் உங்களுக்கு கேகேஆரில் ஸ்பென்சர் ஜான்சன் வேணாலும் ஆண்ட்ரிக் நாக்கியாவுக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கண்டிப்பாக ரஹானேவை கொஞ்சம் சேசிங்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் வெங்கடேஷ் ஐயரும். ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பெட்ரு. வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பெட்ரு. ரிங்கு சேசிங்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். நரேன் குவிண்டன் டிகாக் 2 பேருமே கொஞ்சம் டவுட் இருக்குது. அதுவும் நரேன் சேசிங்னா டக்குன்னு வந்து அடிச்சிருவார். பட் ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சம்டைம்ஸ் ஃப்ளாப் ஆகி பார்த்துருக்கோம். சேம் இந்த சில ஃபிளிப்சால்ட்டும் லியாம் லிவிங்ஸ்டனும் செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங்கில் பெட்டரான பிளேயர்ஸு. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் ஃபிளிப்சால்ட்டை யோசிச்சுக்கோங்க. வைபவ் அரோரா வச்சு ஸ்விங் பண்ணாங்கன்னு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விக்கெட் கீப்பிங் நிற்கலை, ஜித்தேஷ் சர்மா நிற்கிறார் அப்படின்னா டிஃபரன்ஷியல் பிக்காக ஜித்தேஷ் சர்மாவை நீங்கள் யோசிக்கலாம். சேம் உங்களுக்கு ஹேசல்வுட்டு நல்ல பவுன்ஸ் போடக்கூடிய ஒரு பிளேயரு. இங்கே பவுன்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் தான் வந்து உங்களுக்கு டிக்காக்கு. ஆனால் நரேன் தான் மிகப்பெரிய ஒரு டவுட்டும் இருக்குது. ஓப்பனிங் வந்தால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ட்ரம் கார்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹர்ஷித் ராணா, அடுத்ததாக வந்து ஜித்தேஷ் சர்மா, ரமன்தீப், ரிங்கு சிங் இவங்களாம் லோயஸ்ட் ட்ரம் கார்டு பிக்ஸாக இருப்பாங்க. இப்போ ஹையான பிளேயர்ஸை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா அங்கங்கே இந்த லோ பர்சன்டேஜ் பிக் பிளேயர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட் டு ஹெட் வென்யூ வந்து விராட் கோலி, அடுத்ததாக வந்து புவனேஸ்வர் குமார் இவங்களுக்கெல்லாம் பெட்டராக இருக்குது இந்த கிரவுண்டில் வென்யூலையும் ஹெட் டு ஹெட்லேயும். அதேமாரி உங்களுக்கு இந்த சைடில் நரேன், அடுத்ததாக ரசல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா இவங்களுக்கு எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். ரகுவன்ஷி வந்து இம்பேக்ட் பிளேயராக வராரு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே எப்படி 11 செட் ஆகும், யார் யார் எப்படி போடுவாங்க, டெத்தில் போடுவாங்க, அது கிளியர் கட்டாக கிடையாது. எனக்கு தெரிஞ்சது இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். டெத்தில் பவர் பிளேயர் 2மே ஹேசல்வுட் போடுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. புவனேஸ்வர் குமாருக்கும் இனிஷியல் ஓவர்ஸில் ஒரு 2 ஓவருக்கு அப்புறம் எஸ்டேயால் வச்சு கொண்டு போவாங்க. டெத்தில் அவர் போடுறதுக்கான வாய்ப்பு குறைவு. சேம் இந்த சைடில் உங்களுக்கு டெத்தில் ஆண்ட்ரியூ ரசலும் ஆண்ட்ரிக் நாக்கியா இல்லை ஹர்ஷித் ராணா கம்பைன் பண்ணி போல் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் வைபவ் அரோராவும் ஹர்ஷித் ராணாவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்பின் ரொட்டேஷனில் வருண் சக்கரவர்த்தி நரேன் இருப்பாங்க. சேம் இந்த சைடில் உங்களுக்கு அதிகமான ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வருண் தான் அதிகமான ஓவர்ஸை வீசுவார். அவர் ஆஃப் பிரேக்கும் போடுவார், லெக் பிரேக்கும் போடுவார். சேம் உங்களுக்கு ஆர்சிபியோட பவுலிங் லைனப்பில் லியாம் லிவிங்ஸ்டன் அதிகமான ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இந்த சைடு இருக்காங்க. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ்குள்ளே கேப்டன்ஸ்க்கு சேஃபாக போகிறது பெட்ரு. அதுதான் கொடுத்துருக்கேன். விராட் கோலி என்னதான் இருந்தாலும் அதிக பேரால் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் கேப்டன்ஸ்க்குனா. பட் சேஃபாக உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டனு, அதுக்கப்புறம் ரசல், நரேன் இவங்க தான் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். டபுள் ஆப்ஷன் 4 ஓவர்ஸும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் பேட்டிங்கும் மேலே வந்து ஆடுவாங்க. கிராண்ட் லீக்கில் ரஜத் படிதார், வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ட்ரை பண்ணால் டீசெண்டான பிளேயர்ஸ் டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இதில் நீங்கள் குவிண்டன் டிகாக் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நடந்த இன்டர் ஸ்குவாட் மேட்ச்சில் யார் யார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கேகேஆர்ன்றதை பார்த்துக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர் ஃபஸ்ட் மேட்ச்லேயே 61, ரிங்கு சிங் 77, ரசல் வந்து 45.
அடுத்ததாக அதே ரசல் 23 பால் 59. உங்களுக்கு இந்த சிசோடியான்ற பிளேயர் ரகுவன்சிக்கு பதிலாக ஆடினார்னா பார்த்துக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர் 46. ஸோ இப்போதைக்கு வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு, அதுக்கப்புறம் ரசல் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓவரால் ஹெட் டு ஹெட் வென்யூ வந்து ஒரு சில பிளேயர்ஸுக்கு தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அதை முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹெட் டு ஹெட் வென்யூவை தனியாக ஆட் பண்ணிடுறேன். இது வந்து ஆரம்பத்திலே நிறைய பேத்துக்கு வந்து டெஃபனிஷன் கொடுத்து மூவ் பண்ணதுனால ரொம்ப லாங்காக போகும். அதனால் எனக்கு வந்து அதில் இது இல்லை. ஸோ அதனால் அடுத்து வந்து நான் கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக யோசிங்க. பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி பிக் பண்ணணுன்னு. 30 to 40% இருக்கவங்கள 3லேருந்து 4 பேர் எடுக்கணும். அந்த கான்செப்ட் தான் ட்ரம் கார்டு. எனக்கு என் யோசனையில் பட்ட அந்த ட்ரம் கார்டு 4 பேரை வந்து கொடுத்துருக்கேன். ஆட் பண்ணுங்கள். ஹையாக பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸை ட்ராப் பண்ணுங்கள். இப்போ டீம் டேவிட்லாம் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. பட் சேசிங்கில் அவர் நல்லா ஆடுவார். அவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே கேகேஆரில் உங்களுக்கு ரமன்தீப், அதுக்கப்புறம் ரகுவன்சி இவங்கெல்லாம் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ரகுவன்சி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் சம்டைம்ஸ் நல்ல பேட்டிங் ட்ராக்னா ஈஸியாக வந்து ஆடி கொடுப்பாரு. அவர் ப்ளே பண்ணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.